ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another vlog. ஸோ நாம் இன்றைக்கி இப்போ இருக்கிறது நாடுகாணி சுரம். இந்த நாடுகாணி சுரம் வழியே நாம் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற கூடலூர் அப்படின்ற ஊருக்கு தான் போகிறோம். ஸோ இந்த கூடலூரை சுற்றி இருக்கிற குட்டி குட்டி பிளேஸை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி போகிற வழி நாடுகாணி சுரம். இது வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரூட். ஸோ இப்போ நம்ம வந்து கேரளா பார்டரை தாண்டி இப்போ தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆகுறோம். இங்கேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட் போகிற இடம் தான் தேவாலா ஹட்டி. இதுதான் தேவாலா ஹட்டி. இந்த ஹட்டிக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் 2 பக்கமும் தேயிலை தோட்டத்தினால் கவர் பண்ண மலை குன்று அதை தான் பார்க்க முடியும் நம்மளால். ஸோ இந்த 2 தோட்டத்துக்கு நடுவில் நம்ம வந்து குட்டியாக ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோடு கூட அழகாக இருக்கும். ஸோ அந்த அழகான ரோடு வழியாக தான் இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ 2 பக்கமும் பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனால் கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த ஊர் வழியாக தான் நம்ம வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் பார்த்ததில் எனக்கு அழகாப்பட்ட எல்லாமே நான் வந்து வீடியோவில் எடுத்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரியலாக இங்கே வந்து தான் இதை வந்து பார்த்து அனுபவிக்க முடியும். எவ்வளோ பேர் இதெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க, வயநாடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களாம் இதை பார்த்துருப்பீங்க. நான் சொல்லிட்டு சிட்டி பிளேஸில் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ரியலாக ஃபீல் பண்ண முடியும். நாங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓரமாக நம்மளோட ஜீப்பை நிறுத்திட்டு நம்ம அங்கே நின்று கொஞ்சம் நேரம் அந்த பியூட்டி ஆஃப் த நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணி, அது கூட சேர்ந்து நாங்களும் நின்று கொஞ்சம் 2-3 பிக்ஸ் எடுத்து அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ தேவாலா ஹட்டிலேருந்து நம்ம வந்து சீக்கிரம் போயிடணும். பிகாஸ் இங்கே வந்து எப்போ வேணால் வைல்ட் அனிமல்ஸ் வரலாம். முக்கியமாக யானை. இங்கே வந்து அதிகமான யானைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இப்போ கிளம்பிடலாம். ஸோ தேயிலை தோட்டத்தெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி இப்போ நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் போகக்கூடிய இடம் தான் அல்லூர். ஸோ இந்த அல்லூர் வந்து கூடலூரில் இருக்கிற ஒரு ஊர் தான். முதுமலை ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஃபாரஸ்ட்டை சார்ந்து இருக்கிற ஒரு ஊர் தான் இந்த அல்லூர். ஸோ இங்கேயுமே வைல்ட் அனிமல்ஸோட அட்டாக் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஊருக்கு வரும்போது. ஃபுல்லாக வந்து ஃபென்ஸ் போட்டிருக்காங்க 2 பக்கமும். இங்கே வந்து மக்கள் இருக்காங்க நிறைய பேர். இந்த ஊரில் இருந்தவங்க தான், அதாவது இங்கேயே பிறந்து வளர்ந்த மக்கள் தான் அதிகமாக இங்கே இருக்காங்க. ஸோ காட்டில் இருக்கிற மரங்கள், செடிகள் எல்லாமே இங்கே இருக்குது பார்த்தீங்களா? பிகாஸ் அந்த பக்கம் வந்து காடு. முதுமலை டைகர் ரிசர்வ் சென்டர் இருக்குல்ல, அதோடய ஃபாரஸ்ட் ஏரியா தான் நமக்கு ஒரு பக்கம் தெரியும். ஸோ இந்த ரூட் வழியாக நம்ம அப்படியே போயிட்டோன்னா, இதுக்கு எண்டு வந்து இந்த பங்களா வச்சுருப்பாங்கள்ல, பெரிய பெரிய தோட்டம், அதுக்கு ஓனர் எல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து நிறைய எஸ்டேட் இருக்குது. அந்த எஸ்டேட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு ஓனரும் இருப்பாங்க. ஸோ இந்த ரூட் வழியாக இப்போ நம்ம வந்து நேராக போயிட்டோம் அப்படின்னா அது ஒரு எஸ்டேட். அந்த சுற்றி இருக்க எல்லாமே வந்து அந்த ஓனரும் அவங்களோட ஆளுங்களை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்து அவங்க மட்டும்தான் போக முடியும். நாம் வந்து அங்கே போகலாமா போகக்கூடாது, இது ரோடான்னு தெரியாமல் தான் போய் பார்த்ததில் அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி என்ன சொன்னாங்க, இது வந்து இந்த மாதிரிப்பா, இங்கே வந்து எல்லோரும் வரக்கூடாது, அவங்களோட சுற்றி இருக்கவங்க தான் வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரோட்டில் ஏறி போனோம். ரோடோட டெட்டுன்னு பார்த்திங்கன்னா அதுவும் இன்னொருத்தவங்களோட பங்களா அந்த ரூட்டில். ஸோ இந்த ரூட் வழியாக எப்படி போகும்போது அங்கேயும் ஒரு செக்யூரிட்டின்னு அவங்க சொன்னாங்க, இந்த வழியாக வரக்கூடாதுப்பா, இது வந்து இங்கே இருக்கிற முதலாளிங்களும் அவங்கள மட்டும்தான் வரணும், எல்லோரும் வரக்கூடாது. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஹட்டியில் இருக்குது. ஹட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் போகக்கூடிய இடம் தான் ஃபார்ம். இங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபார்ம்னு கூட சொல்லலாம். இது வந்து தொரப்பள்ளியில் இருக்குது. தொரப்பள்ளியில் இருக்கிற ஃபார்ம் தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க கூடலூரில் இருக்கவங்க. ஏன்னா இங்கே தான் அதிகமாக சிக்கன் வாங்குறதுக்கு எல்லோரும் வருவாங்க. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி போகிறது ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு தான். ஆனால் இங்கே வந்து விசிட்டர்ஸ் அலௌடு கிடையாது. அதனால் நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று அங்கேருந்து வாங்கி தான் ஆகணும். ஸோ அப்படி நம்ம வந்து ஃபார்முக்குள்ளாடி பயன்றாகிக்கிட்டு இருக்கோம். ஃபார்மை சுற்றி வந்து ஏலக்காய் தோட்டம் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக ஏலக்காய் தோட்டம் வச்சுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டாக என்ட்ரு ஆகும்போதே கோழி ஃபார்ம் தான் இருக்குது. நம்மளோட லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இருக்கிறது இப்போ கோழி ஃபார்ம். உள்ளெல்லாம் நிறைய கோழி இருக்குது. அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம இங்கே வந்தால் ஒரு பக்கம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஒவ்வொரு ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஸோ ஃபார்ம் வந்து அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல. அங்கே நம்ம வந்து
கொஞ்சம் எக்கு வாங்கி அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கிட்டே இருக்கிற ஒரு ரிவர் இருக்குது, அந்த ரிவர் பக்கம் தான் போய்கிட்ருக்கோம். ஸோ அதுக்கு போனோன்னா நம்ம இன்னொரு ரூட் வழியாக தான் போகணும். அப்போது நமக்கு வந்து இந்த குட் ஷெப்பர்ட் ஃபார்ம் வந்து தெரியுது. ஸோ இந்த ஃபார்முக்குள்ளாடி தான் நம்ம வந்து இப்போ முட்டை வாங்கினோம். இங்கேருந்து நம்ம இப்போ வந்து அந்த ஆறுக்கு போகிற வழியில் போய்கிட்ருக்கோம். இதுதான் நம்ம வந்து இப்போது ஆறுக்கு போகக்கூடிய ஒரு வழி. இந்த வழியிலலாம் ஜீப்னால தான் வர முடியும், காரெல்லாம் எடுத்து யாரும் இந்த பக்கமாக வராதிங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரிவர்கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் ரிவர். இங்கே மழை காலத்தில் நிறைய தண்ணி இருக்கும். இப்போ வந்து அவ்வளோ தண்ணி கிடையாது. இந்த டிராக்டர் இப்போ போச்சுல்ல, அது இந்த ரோடு வழியாக தான் போயிருக்கு. நாங்களும் நிறைய தண்ணி இருக்கும்னு நினச்சோம், ஆனால் தண்ணி கிடையாது. பட் இந்த ஆறு வந்து பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு. ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே யாரும் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ தான் விடுறாங்க போல். எது எப்படியோ எல்லாமே நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் வரணும். ஏன்னா இதை சுற்றி காடு தான் இருக்குது. நம்ம வந்த ரோடு கூட பார்த்துட்டோம், அதுவும் ஸ்பீடாலாம் போய் நம்ம வந்து அப்படியே இது பண்ண முடியாது. ஸோ எல்லாமே நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் வரணும். இங்கே வந்து அனிமல்ஸ் இருந்தாலும் அனிமல்ஸ் நம்ம துரத்துனாலும் எல்லாமே நம்ம தான் பார்த்து இங்கேருந்து கிளம்பிடுறோம். நம்ம நிறைய நேரம் இங்கே நிற்க வேணாம், இங்கேருந்து கிளம்பிடலாம் இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போகக்கூடிய இடம் தான் முதுகலை புலிகள் காப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ முதுகலை டைகர் ரிசர்வ் சென்டர் அந்த போர்டுக்குள்ளே நம்ம வந்து இப்போ என்டர் ஆகிட்டோம். இதுதான் செக் போஸ்ட். இந்த செக் போஸ்ட் வந்து நைட் வந்து 9 o'clock அப்புறம் திறக்காது. 9 தான் நினைக்கிறேன், எஸ் 9 o'clock அப்புறம் இந்த செக் போஸ்ட் வந்து திறக்காது. ஸோ இந்த ரூட் வழியாக தான் நம்ம வந்து பெங்களூர், மைசூர், கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ இந்த ரூட் நம்ம க்ராஸ் பண்ணோன்னா 9க்கு முன்னாடி நம்ம வந்து உள்ளே ஏறி இருக்கணும். இந்த ரூட் முடிகிற எண்டிங்கில் கர்நாடகா ஸ்டேட்டில் பண்டிப்பூர் செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டு இது மாதிரி டைமிங் இருக்குது, அவங்களே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான் விடுவாங்க. இப்போ நம்ம வந்து தொப்பக்காடு வழியாக தான் போய்கிட்ருக்கோம். தெப்பக்காடுன்றது நிறைய இந்த வைல்டு அனிமல்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு இடம். நம்ம வந்து சஃபாரிக்கெல்லாம் போக வேணாம், ஒன் டே வேலே நம்ம வந்து நிறைய அனிமல்ஸ் பார்த்துடலாம். நான் வர வழியில் நீங்கள் பார்த்தீங்க பன்னி இருந்துச்சு நிறைய. இப்போ வந்து குரங்குங்க பாருங்கள், ரோடு ஃபுல்லாக நிறைய குரங்குங்க. ஸோ இந்த குரங்குங்களெல்லாம் தாண்டி நம்ம வந்து போயிடலாம். சில குரங்கு வந்து வண்டி மேலெல்லாம் ஏறும், அதனால் நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் வந்து மோஸ்ட்டாக இந்த கர்நாடகா வண்டி தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா இது கர்நாடகாவுக்கு போகக்கூடிய ஒரு மெயின் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரூட்டு. இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தங்க புள்ளி மான், நிறைய மான் இருக்கும். மானுக்கு பஞ்சமே கிடையாது இந்த ரூட்டில். நீங்கள் இந்த ரூட் வழியாக வரும்போது எந்த அனிமல்ஸுமே உங்களால் பார்க்க முடியலனாலும் மான் கண்டிப்பாக இருக்கும். மான் இல்லாமல் இந்த ரூட் இல்லை. இப்போ நம்ம வந்து தொப்பக்காடு வந்து வந்துட்டோம். தொப்பக்காடில் நிறைய யானைகள் இருக்கும். யானைகளை வந்து இந்த கும்கி யானைங்க இருக்காங்களே, அதுவும் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் இருப்பாங்க. இங்கே ஒரு மயில் பாருங்கள், அழகாக உட்காந்துட்ருக்கு. இது நம்மளோட குரங்க. ஸோ எல்லா வண்டியுமே ஸ்லோ பண்ணுவாங்க. ஏன்னா யாராச்சும் ஏதாச்சும் ஒரு அனிமலை பார்த்துருப்பாங்க, அதை பார்த்துட்டு உட்காருவாங்க. ஆனால் அந்த அனிமலை பார்த்து பிடிச்சி, அதாவது சலிச்சு போனவங்க இருப்பாங்களே, அவங்க மட்டும் வந்து வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. மற்றவங்கெல்லாம் வண்டியை வந்து நிறுத்தி பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அந்த ரூட்டில் வந்து வண்டி நிறுத்தவோ பார்க்கவோ கூடாது. நம்மளும் அதனால் நிறுத்தலை. அப்படியே போகிற ரூட்லேயே நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து அப்படியே கிளப்பிக்கிட்டே இருந்தோம். பார்க்கிங் வந்து அங்கே வந்து ப்ரோஹிபிட்டட் ஏரியா. அதே மாதிரி இந்த வைல்ட் அனிமல்ஸ் எதுக்குமே நம்ம வந்து எந்த ஒரு ஃபுட்டையுமே கொடுக்கவும் கூடாது. அதெல்லாம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்காண்ட ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே இது இருக்கும், ஹம்பு இருக்கும். இந்த ரோடை வந்து ஸ்பீட் லிமிட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து அவ்வளோ ஹம்பு போட்டிருப்பாங்க. அதுவும் திருப்பாருங்க, ஒரு யானை கிடையாது, நிறைய யானைங்க இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து அங்கே வண்டி நிறுத்தலை, அதனால் வந்து ஃபோட்டோ எடுக்கவும் முடியலை. இப்போ வந்து ஒரு ஆறுக்கிட்ட வந்திருக்கோம். இது வந்து தொப்பக்காடுக்கு வசனகுடிக்கு போகிற ரூட்டில் நம்ம என்ட்ரு ஆகும்போது இருக்கிற ஒரு ஆறு. இங்கே ஒரு கும்கி யானையை கூட்டிகிட்டு போகிறாங்க. கும்கி யானையை ஃபோட்டோ எடுத்து நான் வந்து இப்போ வண்டியில் ஏறலான்னு பார்க்கும்போது கிட்டே இருக்க வண்டி மேலே ஒரு குரங்கு ஏறி உட்காந்துருக்கு. இது நம்ம ஜீப்புக்குள்ளே ஏறி உட்காந்துச்சுன்னா எப்படி அதை துரத்தி விட்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நம்ம வந்து மசனகுடி ரூட்டில் போய்கிட்ருக்கோம். மசனகுடிக்கு வந்து ஃபஸ்ட்டு வேற ஒரு வழியாக தான் இருந்துச்சு. அந்த பாலம் வந்து உடஞ்சதுக்கப்புறம் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. ஸோ நாம் இந்த ரூட் வழியாக தான் இப்போ போயிட்டுருக்கோம். பார்த்தா ஒரே மான், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அந்த பக்கம் ஃபுல்லாக மானாக தான் இருக்குது. அந்த மான் தாண்டி போகும்போது ஒரு கும்கி யானை, இந்த ஆறில் குளிச்சுட்டு இருந்த கும்கி யானை தான் நினைக்கிறேன். அதே கும்கி யானை வந்து இங்கே இருக்குது, அது ஒரு வீட்டுக்கு போய்கிட்டுருக்கு.
இன்றைக்கி இங்கே வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது இந்த யானைகளுக்கு. ஆக்சுவலி பொங்கல் டேஸில் தான் நான் வந்து போயிட்டுருந்தோம். ஸோ அந்த டைம் இந்த யானைக்கு பொங்கல் போடுறதோ அந்த மாதிரி ஏதோ கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. நிறைய பேர் இங்கே இருக்காங்க யானையை பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு யானை 2 யானையெல்லாம் கிடையாது, இங்கே நிறைய யானைகள் இருக்குது. ஸோ யானையெல்லாம் பார்த்து இப்போ நம்ம கிளம்புற வழியில் குட்டி குட்டி காட்டு யானைங்க அங்கே வந்து புல் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்கெல்லாம் ரோட்டுக்கு வந்தால் அவ்வளோதான். இது வேறு குட்டி ரோடு, எப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது. இந்த பக்கம் போகும்போது கரடியும் இருக்கும், அது ஒரு பயம். கரடி வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுறது? அதனால் எல்லாருமே இந்த ரூட்டில் போகிறவங்களாம் பார்த்து சேஃபாக போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு இந்த ரூட் போகிறது ஒரு நல்ல ஒரு சஃபாரியாக இருக்கும். நிறைய அனிமல்ஸை பார்க்க முடியும். அப்படி நம்மளும் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.